நாச்சியார் திருமொழியில் குயில் பத்து பதிகத்தில் 9வது பாசுரம் பார்க்கலாம். பைங்கிழி வண்ணன் சிறீதரன் என்பதோர் பாசத்து அகப்பட்டிருந்தேன். பொங்கு ஒளி வண்டு இறைக்கும் பொழில்வாழ் குயிலே குறிக்கொண்டு இது நீ கேள். சங்கொடு சக்கரத்தான் வர கூவுதல் பொன் வளை கொண்டு தருதல். இங்கு உள்ள காவினில் வாழ கருதில் இரண்டத்து ஒன்றேல் திண்ணம் வேண்டும். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பச்சை போல நிறமுடைய சிறீதரன் இருக்கார் இல்லையா, கண்ணன், பச்சைமா மலை போல் மேனியோட, அவர்கிட்ட என்னோட மனசை நான் கொடுத்துட்டேன். அதனால நீ என்ன பண்ணுற, இங்கே நன்னா ஒளி மிகுந்த வண்டுகள்லாம் நன்னா சத்தம் போட்டுட்டே இருக்கே. அப்படிப்பட்ட பொய் சூழ்ந்த அந்த சூழலில் நீ வாழ்ந்துட்டுருக்க. இங்கே நீ இருக்கணுமானா நான் சொல்கிறத நீ கேட்கணும். நான் 2 சொல்லுவேன், அதில் ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளையோடு சொல்கிறா. என்ன அப்படின்னாக்க, இந்த சங்கு சக்கரம் எல்லாத்தையும் ஏந்தின்ட்டுருக்காரே பகவான், அவரை நீங்கள் வர சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவர் வராமல் என் வலை கை நழுவி கீழே விழுந்துருத்தே, அதை நீ என்னை கொண்டு வந்து தரணும் அப்படிங்கிறா. இது என்ன, கண்ணனை கொண்டு வரத்துக்கும் இந்த வளையல் கீழே விழுந்த கொண்டு வரதுக்கு என்ன பொருத்தம் அப்படின்னாக்கா, ரெண்டும் ஒன்று தான். இப்போது சத்தியவான் சாவித்திரி என்ன கேட்டா, யமன் கொண்டு போகும்போது சத்தியவானை சாவித்திரிகிட்ட என்ன கேட்டார்? அவள் சொன்ன, எனக்கு என் கணவன் மூலமாக எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும்னு கேட்டால், அவர் யமன் நல்லா சந்தோஷப்பட்டு ஓகே அப்படின்றார். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு சத்தியவான் உயிரோடு இருக்கணுமே. ஸோ சத்தியவான் இருக்கிறது முக்கியமாக, அதை தான் அவளுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி கண்ணன் வரணுங்கிறது ஒன்று, அதே தான் அவர் வந்தால் தானே என் கை புஷ்டியாகி வள கொள்ளும். ஸோ ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். அதை 2 விதமாக சொல்கிறா, அவ்வளவுதான். அதை கட்டாயம் நீ செய்யணும் அப்படியே ஒரு கட்டளையே இடுறாளாம். இது ஒரு நல்ல வித்தியாசமான கட்டளையாக ஆண்டாள் இடுறா.